உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முக்கிய செய்தி: தமிழக ஆளுநர் RN ரவிக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் 1ஆம் தேதி நடைபெறும் ஆளுநர்கள் மாநாட்டில் RN ரவி பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். தற்பொழுது தமிழக ஆளுநர் RN ரவிக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் 2வது முறையாக தமிழக ஆளுநராக RN ரவி பதவி நீட்டிக்கப்படுமா? அது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவி இதற்கு முன்னதாக கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நாகாலாந்து ஆளுநராக இருந்தார். 2 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு 2021ஆம் ஆண்டு முதல் தமிழக ஆளுநராக செயல்பட்டு வருகிறார். 3 ஆண்டு காலம் தமிழக ஆளுநர் பணியாற்றிய நிலையில ஆளுநர் RN ரவியினுடைய பதவிக்காலம் இந்த மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இருந்தாலும் புதுச்சேரி உள்ளிட்ட 10 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு, அதாவது குடியரசுத் தலைவர் மூலமாக திரௌபதி முர்மு அவர்கள் நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலில் தமிழகம் இடம்பெறவில்லை. தமிழக ஆளுநராக RN நீடிப்பாரா அல்லது புதிய ஆளுநர் நியமிப்பாரா என்பது குறித்தான கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில தமிழக ஆளுநராக RN ரவி நீடிப்பார் என அதற்கான பரிந்துரையை மத்திய அரசுக்கு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும், இதன் காரணமாக டெல்லியில வரக்கூடிய 1ஆம் தேதி ஆளுநர் மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள உள்ளதாகவும், ஆளுநருடைய பதவி நீடிப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும். அதை அடிப்படையாக கொண்டு அந்த 1ஆம் தேதி ஆளுநர் மாநாட்டில் அவர் கலந்து கொள்வார் என்பதும் தற்போதைய தகவலாக வெளியாகி இருக்கிறது. ஓரிரு நாளில் தமிழக ஆளுநராக RN ரவி மீண்டும் பதவி நீடிப்பு வழங்கப்படுவதற்குண்டான அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.